ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. பட்டைக்கிராம்பு பொடி 1 டீஸ்பூன். பெரிய வெங்காயம் 4 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் 5 இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. தக்காளி 2 நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசல் சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கடலை மாவு எடுத்துருக்காங்க. 4 டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்து கரைச்சி குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு குழம்புங்க. நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், ஒரு 10 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க, இதையே சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன பீசஸாக உருளைக்கிழங்கு நல்லா நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.